ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியான கண்ட்ரோல். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் நெல்லா அவஸ்தி, அதே மாதிரி கதாநாயகனுடைய பேர் ஜோ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்புள். அதுலேயும் இவங்க இன்ஃப்ளூயன்சர் கப்புள். சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இவங்கள ஃபாலோ பண்ணுது. நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளுங்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இத்தனை வருஷமாக ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரையே கொடுக்குற அளவுக்கு காதல் மழை பொழிந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு நம்ம கதாநாயகி மேலே இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு பக்கம் திரும்புகிறாப்புல வேற ஒரு பொண்ணை பார்த்து. இதில் கதாநாயகி ஒரு தருணத்தில் அவரை கையும் களவுமாக பிடிச்சி, என்னை சீட் பண்ணிட்டல, நீ இத்தனை வருஷம் நீ தான் என் லைஃப் அப்படின்னு இருந்தேன், இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நேரம் வீட்டுக்கு இப்படி ஒரு மட்டமான ஆளுக்காக இவ்வளோ நாள் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வெக்கமாக இருக்குது, இந்த ஆளே என் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆப் ஒன்று லான்ச் ஆகுது. அந்த ஆப்பில் அதனுடைய உதவி மூலமாக இவர் நம்ம லைஃப்பில் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸு வீடியோஸுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இத்தனை வருஷத்தில் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஆப்பு நான் கேட்குற கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயும் சிஸ்டத்துலேயும் எல்லா கண்ட்ரோல்ஸையும் அது எடுத்துக்கிட்டு இந்த ஜோ அப்படிங்கிற நபரே இந்த நெல்லாவுடைய லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாத்தையும் அவரை தனியாக அதிலிருந்து தூக்குது, எரேஸ் பண்ணி தூக்குது எல்லாத்தையும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம இவங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விக்ரமாதித்ய மோத்துவானே அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இதை இயக்கியிருக்காப்புல. அவர் உண்மையாக 2018 இதே மாதிரி ஒரு அமெரிக்கன் ஸ்க்ரீன் லைஃப் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் ஒன்று வெளியாச்சு, சர்ச்சிங்னு. செம்மையான ஒரு படம் அது. நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண ஒரு படம் தான் அது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பாணியில் இன்னொரு ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்காப்புல. சர்ச்சிங் எல்லாம் வேறு லெவல் படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்கள் படமே 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ளே தான் ஓடுது. சின்ன படம் தான். அப்படி இருக்கும்போது கதாநாயகன் யார், கதாநாயகி யார், இவங்களுக்குள்ள என்ன உறவு, எந்த மாதிரி ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்புளாக இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக சோஷியல் மீடியாக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சு கடைசியாக இங்கேருந்து இதையே விக்ஸ் மாதிரி சுற்றி எவ்வளோ நேரம் காமிப்பீங்க, இங்கேருந்து என்ன தான் கதைன்னு சொல்லி காமிக்க போகிறீங்கும்போது கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 50-55 நிமிஷம் கழித்து தான் இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறதே ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறாங்க. பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் பாஸ், அதுக்காக என்ன 50 நிமிஷம் 55 நிமிஷமாக படமே 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ளே ஓடுதுன்னா 1 மணி நேரமாக டைம் எடுத்துப்பீங்க அந்த கதை எங்கே நோக்கி போகுது அப்படிங்கிறதே ஆடியன்ஸுக்கு விளக்குறதுக்கு. அதுதான் இங்கே பிரச்சனையாகவே ஆரம்பித்தது. செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இவங்க பொதுவாக இந்த டேட்டா ப்ரீச்சு, டேட்டா தெஃப்ட்டு, செக்யூரிட்டி ப்ரீச் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. இன்றைக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு அரக்கன், அதுவும் நம்ம கையிலே வச்சுட்டு தர்றோம் அப்படிங்கிறது நமக்கு அப்போ எதுவுமே விளங்கலை. நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கவே கிடையாது. இப்போ மக்களுக்கு தெளிவாக நம்ம கையில் இருக்கிறது ஒரு அரக்கன் தான், இங்கே செக்யூர்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே ஓப்பனில். இப்போ உங்கள் கையில் வச்சுருக்க ஒரு விஷயம், நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற இந்த மொமெண்ட்டில் இந்த மினிட்டில் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ இன்றைக்கி எத்தனை பேரால் அக்சஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இங்கே செக்யூரிட்டிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஆனால் அப்படி தெரிஞ்சும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரமாரியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், உடனே அது கேட்குற பெர்மிஷன் எல்லாத்தையும் கொடுத்துறோம். அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவன் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான், அந்த அக்ரிமெண்ட் என்ன, இதெல்லாம் ஏன் படிக்கிறது. அவன் இந்த முட்டோண்டு ஃபாண்ட்டில் போட்டு எழுதி வச்சுருப்பான் 560 பேஜுக்கு. அதெல்லாம் நம்ம படிக்க போகிறது கிடையாது. நேராக அக்செப்டை போட்டு உள்ளே போயிடுவோம். ரைட்டா. இதனால் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம சந்திப்போம், ஒரு ஆப்பு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க அந்த மீதி இருக்கக்கூடிய இன்னொரு 50 நிமிஷத்தில் சொல்லியிருக்காங்க. அதை ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக அது சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கி டேட்லையும் டெஃபினட்டாக ஒரு நல்ல அவேர்னஸை கிரியேட் பண்ண போகிற ஒரு படம் தான் இது, அந்த செகண்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு. இருந்தும் அது சொல்லப்பட்ட விதத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஆடியன்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு தான் நமக்கு தெரியுதே தவிர பெருசாக சுவாரஸ்யத்தை இவங்க மெயின்டைன் பண்ணலை. சில விஷயங்களை இன்னும் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், அந்த விஷயத்தை இவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலேயே இது ஒரு சுமார் ரக படங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நிற்கிது. இப்போ படத்தில் 2 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று அனன்யா பாண்டே, இன்னொன்று விகான் சமத்.
இவங்க 2 பேர் கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரம்னு வச்சுங்களேன். இவங்க 2 பேரும் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் பல கதாபாத்திரங்கள் சும்மா பேருக்கு ஒரு சீனுக்கு உள்ளே வந்துட்டு போகிறதாகத்தான் இருக்குது. இந்த படத்துடைய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படமாக இல்லாமல் நார்மல் படமாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கோப் இன்னும் கிரியேட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லருங்கிறது வெறும் ஸ்க்ரீனில் தான் மொத்த படமே ஓடும். யார் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்க்ரீனுக்குள்ளேயே தான் படம் ஓடும். அதனாலேயே இவங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தும் அதை பெருசாக பண்ண முடியல. இவங்க அதுக்கான ஸ்கோப் அவங்க கிரியேட் பண்ணவே இல்லையோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு தேவையான ஒர்க்கு தான். என்னென்ன வேணுமோ அது எல்லா டீமும் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சினிமோட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி என்ன தேவையோ அது கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஆனால் பார்க்கணும் பார்க்கல அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் டெஃபினட்டாக உங்களுடைய பொறுமையை சோதிச்சிடும். முதல்ல ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். மீதி 45 நிமிஷத்துக்கு மேலே 50 நிமிஷத்துக்கு மேலே சொன்னதை தான் திருப்பி சும்மாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே நம்ம கடுப்பாகி போயிடுறோம். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பின்னாடி ஓரளவுக்கு சொல்கிறத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மேம்போக்காகத்தான் அதையும் சொல்லியிருக்காங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த கண்ட்ரோல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.